நமக்காக பணியறிகளுக்காக பணி வாழ்வியலுக்காக தொடர்ந்து ஆதரவாக இருக்கின்ற நம் அண்ணன் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது உங்களோடு. பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் கல் இறக்குவோர் பேரமைப்பு இணைந்து நான்காவது ஆண்டுகளாக நடத்தி வருகிற பனை கனவு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெருமக்கள், வேளாண் குடி சார்ந்த பெருமக்கள், கல் இறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர், நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா கல் நல்லசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி வருகிற என் உயிர் இளவல் என் அன்பு தம்பி பனையேரிகளுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பாண்டியன் அவர்களுக்கும், அவருடைய உடனிருந்து உழைத்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இது கனவு திருவிழா என்று நடத்தப்படுகிறது. ஒரு கனவு, தம்பி பாண்டியன் அவர்கள் சொன்னது போல, பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம், தற்சார்பு வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெருங்கனவு. இந்த பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது. தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான். இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான். தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது. இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலே பனை மட்டும்தான். 840 பயன்பாட்டை தருகிறது. அதனாலே அது கற்பக தரு என்று, அதில் உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது. அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை, அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை, அது தன்னைத்தானே பார்த்துக்கிறோம். இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் பணங்காட்டு நரிதான், பணங்காடே நாங்கள் தான் என்று. அந்த காடே நாங்கள் தான் என்று. இந்த பனையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமாக, எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகளெல்லாம் எங்கள் அன்னையிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது அவரிடத்திலே கேட்கிறார்கள், பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய், அதில் ஒரு பகுதி, இப்போ நியாயமாக பார்த்தா நம்ம ஊரில் 2 மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது. இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது, நீ எதை வச்சு இதில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு
எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில், எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் என்றார். பனங்கிழங்கிலிருந்து மாவெடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார். இன்றும் இப்போதான் நம்ம வருது, என் தம்பி குகனெல்லாம் அதை செய்து அனுப்புகிறார். பனம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அதை அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன்களுக்கு அளவே கிடையாது. இங்கே பனையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு. எங்களுடைய அப்பா, நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை, இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் நமக்கு கற்பித்தது, நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தம் அதுதான். வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல. விவசாயம், வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரணும். அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு தொழில் அல்ல. தச்சு அது மாதிரி இது தச்சு தொழில், நெசவு தொழில் போல இது நெசவே ஒரு தொழில் கிடையாது, நம்மளுடைய வாழ்வியல். நெசவும் உழவும் மனிதனுக்கு உயிரை விட மேல். மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால், மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடையை தருவது நெசவு, உயிரை காக்கும் உணவை தருகிற, உயிரை வளர்க்கும் உணவை தருகிற ஒன்று வேளாண்மை. இவை இரண்டும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மதிப்பும் இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய கொடுமை. அதுபோல பனை வேளாண்மை சார்ந்த ஒன்று. வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு பெண்ணுதல், பனை ஏறுதல், பனை சார்ந்த தொழில் செய்வது, இது வேலையை செய்வதெல்லாம் ஒரு வேளாண்மையோடு இணைந்த ஒன்று தான். இங்கே நம்முடைய பாண்டியன் சொன்னது போல பனையை அழிக்க வேண்டிய, பனையின் அவசியத்தை, அதன் தேவையை ஒழிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் எப்படி நுட்பமாக அதை அழிக்கிறார்கள் என்றால், முதலில் மாடுதான் உழவுக்கு பயன்பட்டு கொண்டிருந்தது. மாடு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று நமது முன்னவர்கள். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 60 கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதில் நடந்தால் அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. ஆனால் 6 டன் எடையுள்ள ஒரு டிராக்டர் வச்சு உழுதால் அந்த இடத்துல என்ன முளைக்கும் என்று பாருங்கள். நன்கு இறுகி கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு பூண்டு தான் முளைக்குமே ஒழிய பயிர் செடி கொடிகள் முளைக்காது. அப்படி இருக்கும்போது மாடு வைத்து உழுது கொண்டிருந்தவன் இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான், டிராக்டரை. அதை சந்தைப்படுத்துவதற்கு அவனுக்கு இந்த மாடுகளை ஒழித்தால்தான் இந்த டிராக்டரின் அவசியம், அந்த தேவை அதிகரிக்கும். அந்த பயன்பாட்டுக்கு வருவான் உழவன். அப்போ என்னென்ன பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிடறான். இப்போ இந்த டிராக்டர் எந்திரத்தை விற்பனை செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இது நல்லா உழும், அது உழாது, கீறித்தான் விடும். கலப்பை தான் ஆழ உழும், இது அப்படி கீறித்தான் விடும். மண்ணை லேசாக கீறி விடும், அவ்வளவுதான். நீங்கள் இதற்கு பிறகு 2ஆம் உலகப் பொருளை வெடிக்காத வெடி உப்புகளை அவன் உரமாக தயாரிக்கிறான். இந்த மிச்சம் மிஞ்சி போச்சு அந்த வெடி உப்புகளை, அந்த வெடி மருந்துகளை என்ன பண்ணுறதுன்னா உரமாக தயாரிக்கிறான். இந்த உரத்தை விற்கிறதுக்கு, சந்தைப்படுத்துவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளை தேடுறான். அது இந்தியா மாதிரி நாடுகளை. இதுதான் உலகத்தின் பெரிய சந்தையாக இருக்குது. அதிக மக்கள் தொகை கொண்ட, நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட மக்கள் கொண்ட நாடாக இது இருக்குது. எது வந்தாலும் வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய நோய் இந்த மக்களுக்கு இருக்குது. அதோட தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்குத்தான் அதிகம். மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி, உடையா நம்முடைய விட அவன் உடை நாகரிகமானது, சாப்பாடா நம்முடைய விட அவனுடையது சத்துள்ளது, அது நாகரிகமானது, நிறமா நம்ம கருப்பா இருக்கும் அவன் வெள்ளையா இருக்கிறவன் உயர்ந்தவன். இது ஒரு நோய். இதை அவன் பயன்படுத்தி கொண்டு அந்த வெடி உப்புகளை சந்தைப்படுத்தினான். அதை போட்டால் நன்றாக விளையும் என்றான். நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து இருக்கும்,
உள்ளே போனால் தெரியாது. 110, 120 இந்த மாதிரி குழி ஒலிச்சான், இந்த மாதிரி இது சம்பா, கருடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரியான பயிர்கள். அப்போ சாஞ்சு கிடக்கும், விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும், நம்ம குனிஞ்சு அறுத்தோம். அப்போ அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவிடை இருந்தது. அந்த நடுப்பகுதியை மாட்டுக்கு தீவனமாக வச்சோம். மாடு நம்மோடு ஒரு உடன் பிறந்தான் போரில் உழைத்தது. குப்பையை கொண்டு போய் வண்டியில் ஏற்றி கொண்டு கொட்டுவோம். உழவுக்கு அவனை உழுவான். அறுத்த கருதி அவனை ஏற்றிட்டு வந்து இறக்குவான். அடித்து போட்டதை அவனை காலால் மிதித்து புனையில் பற்றி உதுத்து விடுவான். அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம். நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம், தவிட மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசி சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியும் அவனுக்கே ஊற்றுவோம். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையாக இருந்தது. மறுபடியும் உரம் அவனே சாணியாக தந்துடுவான். அதை சேமித்து வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில் ஒன்றி போனவன், நம்ம உறவு. இன்னும் எங்கள் வீடுகளில் குடும்ப அட்டையில் ரேஷன் கார்டில் மாட்டு பேர் இருக்குது. இன்னும் எங்கள் வீடுகளில் குடும்ப படங்களில் பக்கத்தில் மாடு நின்று படம் எடுத்ததே இருக்குது. 5000 ஆண்டுகளாக நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனாலும் மாடும் செல்வம் என்று பாடுகிறார். மாடு மாடல்ல, செல்வம். அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை, இந்த டிராக்டர், இந்த உழவு எந்திரத்தை விற்பனை பண்ண முடியும். இந்த ரசாயன உரத்தை என்ன, மாடு இருக்கிற வரை ஆடு இருக்கிறவ என்னன்னும் இந்த இயற்கை உரம் சாணி கிடக்கும், அது குப்பையாகும், அது உரமாகும். அப்போ அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும். இப்போ அவன் கொண்டாந்து விற்று போட்டான். நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கலை. அப்போ விளைச்சல் வரலை. அப்போ நம்முடைய வேளாண்குடி மக்களின் புகார் என்ன, என்னையா உன் உரத்தை போட்டால் விளையும்னா ஒன்றும் இல்லையா அப்படின்னா. அப்போ உன் விதை தப்புன்ட்டான். உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதைதாரன்னு. அவன் என்ன பண்ணான், 5008 5020 இந்த குட்டையா பயிர் குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல், குனிஞ்சு அறுத்த நெல் வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு இருக்கிற உயரத்துக்கு வந்துருச்சு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவைவானது பொய்யாயிட்டுது. அப்போ என்ன ஆயிடுச்சு, வரப்பு இருக்கு, நீர் இல்லை, பயிரும் உயரலை, எல்லாம் குட்டையாக போச்சு. அறுத்தா அடி காட்டுக்கு இருக்குது, நுனி வீட்டுக்கு இருக்குது, நடு மாட்டுக்கு இல்லை, மாட்டுக்கு தீவனம் இல்லை, ஒழிச்சான். இப்படி ஒவ்வொன்றா நுட்பமாக அடித்தான். நம்ம என்ன பண்ண, நமக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, காதில் தேனை ஊற்றிக்கிட்டே இருந்தான். வளர்ச்சி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி வேலை வாய்ப்பு. அதுதான் அப்பா சொல்கிறார், இந்த பசுமை புரட்சி, பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது அது விஞ்ஞானம் அல்ல, வியாபாரம் என்று புரிந்து கொண்டோங்கிறார். அதான் உண்மை. அப்புறம் கடைசியாக ஆனாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்லை. அப்போ மாட்டை வதைக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார். பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒழிந்துவிடும். ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை, அடிமாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல் அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார். ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது, ஆட்டை அழிப்பது, பாரம்பரிய அவன் தொன்ம அடையாளங்கள், பாரம்பரிய விதை அழிப்பது, அவனுடைய மொழி அழிப்பது, கலை இலக்கியத்தை அழிப்பது, வழிபாட்டை அழிப்பது, பனை அழிப்பது, இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அழிந்துவிடும். இப்போ ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது. அதுபோலதான் பனை. அதிலிருந்து கருப்பட்டி, நொங்கு, பதநீர் எல்லாம் இருந்தது. அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான். அதை என்ன பண்ணா, இங்கே பாருங்க, நுட்பமாக பனை அரிச்சு இப்போ செங்கல் காலவாய்க்கு சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான். 50 ஆண்டு கால பனையை வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு. அது பயன் இல்லைப்பா. பனைமரத்தூச்சி எங்கள் வீட்டில் எங்கள் வரப்பில் இருந்த பனையில் குறுக்க ஒவ்வொரு மரத்தையாக வெட்டிட்டு அப்படி எங்கள் அண்ணன், இது ஏப்பா வெட்டினா, இதுக்கு போய் கோவப்படுற, ஏன் இப்படி வெட்டினான்னு கேட்டதுக்கு, இதுக்கு ஏப்பா இப்படி கோவப்படுற, பனை தானப்பான்ட்டு. அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது. இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ணுறது, ஒன்றும் இல்லைன்ட்டு.
நொங்கு தானே இந்த 10 மரம் இருக்குது, காய்ச்சா பத்தாதான்ட்டு. இவ்வளவுதான் புரிதல். பனை, என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எல்லா மரத்திற்கும் வேர். ஆனால் பனைக்கு வேர் இல்லை, அது குழாய், டியூப். நீங்கள் போட்டு பேய்னா பாருங்கள், பட்டு போனால் ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்கள், கருப்பாக அப்படி இருக்கும். கருப்பாக அந்த தோல் அப்படி உரிச்சிட்டிங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும், உள்ள பஞ்சு இருக்கும். எல்லா மரங்களுக்கும் பக்க வேர் இருக்குது, பனைக்கு பக்க வேர் கிடையாது. ஒரே வேர் தான் ஆணி வேர். 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவான். அதனால தான் வறண்ட நிலத்தாவரம் அது. பாலைவனத்தில் பனை வராது. ஆனால் எண்மண், ராமநாதபுரம், சிவகங்கை, கோயில்பட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும். 1000 அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிடுவான். அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்கிறாங்க, 10 பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்ற விடாதுறாங்கிறப்ப. இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன்லாம் நீர் வழிந்து ஓடுகிற காவாயை 2 பக்கமும் சிமெண்டை பூசி, நடுவலையும் சிமெண்டை பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனையை வளர்த்தான். அரண் மாறி நின்று வேற பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சி வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காமல் வெட்டி விட்டுவிட்டு, வளர்க்காமல் விட்டுவிட்டு சிமெண்டை போட்டு பூசி விடுறான். யாராவது செய்கிற வேலையா பார். இந்த தண்ணீர் கசிந்து ஓடி, கசிவு நீர் பாசனமே 1,00,000 ஏக்கர் இருக்கு. இந்த எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு நாங்கள் போகிறான்னு போய் கசிவு நீர் பாசனம். நிலத்தடி நீர் பூமிக்குள்ளே போய் தான் நிலத்தின் நீரடி மட்டம் உயரும். அங்கே நண்டு, நத்தை, புல், மண்புழு எல்லாம் இருந்தால் தான் மண் வளப்படும். அது உருவாகவே விடாமல் சிமெண்டை பூசி, கீழே சிமெண்டை பூசி தண்ணி விழுந்தோன்னா நேராக ஓடி போயிடும். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுகிழுப்பை, சீன கிளுகிழுப்பை, கொட்டான், சீன கொட்டான், பாய், சீன பாய். ஏன் சீன பாயில் படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும், தூக்கம் வரும். நம்ம பாயில் படுத்தா வராது. அவனுக்கு ஏதாவது ஒன்று வெளிநாட்டிலிருந்து வரணும். நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பலில் அங்கிருந்து கொண்டாந்து இங்கே சிங்கப்பூர் பாயின்னு விழுந்து விழுந்து வாங்குவான். ஏன் நோய் புரியுதா? நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறத இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பாக இருக்கிறனால வேணே இருந்தாலும் இப்படி கட்டை ஒரு மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பை வேணே நம்ம பை தானேப்பா. உள்ளூர் மாடு விலை போகாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதே ஹைட் வெயிட் ஒயிட்டாக இருக்கணும், அப்போ தான் பேக்காப்பாங்கிறப்பல. ஹைட்டாக இருக்கணுமா, இல்லை வெயிட்டாக இருக்கணுமா, ஒயிட்டாக இருக்கணுமா, அப்போ தான் உண்மைன்னு நம்புவானா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? நிலைமை அப்படி. இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும். எத்தனை ஆண்டுகளாக நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி, உணவின் ஒரு பகுதின்னு எவ்வளோ போதிச்சு பார்த்துட்டாங்க. இவனுக்கு புரியல. அவன் ஒன்று ஒன்றா அழிக்கிறான், கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான். இது ஒரு உயிரியல் போர். பனையை ஒழிப்பது, பனையிலிருந்து வெளியேற்றுவது, வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது, அவனுடைய நெசவிலிருந்து வெளியேற்றுவது. நீ நூல் விலை ஏற்றி மின் கட்டணத்தை உயர்த்திட்டேன்னா நெசவை எங்கே பண்ணுவான்? வழி இல்லை. எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான்? ஒரு கரும்பை விளை வைக்க 20 ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு. 1 கிலோ தக்காளியை விளைய வைக்க 20 ரூபாய் ஆகுது. அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு 5 ரூபாய் லாபம் வச்சு 25 ரூபாய்னு விற்க முடியாது. வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான். இங்கே ஒரு குண்டூசி செருப்பு, ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் 10 ரூபாய். செருப்பு தயாரிக்கவன் 250 ரூபாய் தான். ஒரு பிளேட்டு கத்தி 10 ரூபாய் தான். ஆனால் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்தரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது. வாங்குவன் தான் தீர்மானிப்பான். 20 ரூபாய் தக்காளி 10 ரூபாய் கொடுத்தா கொடுக்கலைன்னா போ என்று சொல்வான். நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான். வழி இல்லை, இழப்பை தாங்க முடியாது, பால்டாலை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுறான். இதான் நடக்குது. வயல் வரப்பில் இருக்கிற மரத்திலே தூக்கில் தொங்குறான் விவசாயி என்றால் இதுதான். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள்.
ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி, முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். இது செய்தி அல்ல, பிளாஷ் நியூஸ் அல்ல. அது விவசாயி அவன் சத்தா என்ன, இவன் சத்தா என்ன, யானை சத்தா என்ன, கொக்கு சத்தா என்ன, காக்க சத்தா என்ன, இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய், நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இவெல்லாம் இருந்தாதான் நீ வாழவே முடியும். அப்படி ஒவ்வொன்னா ஒரு பயோ வாரை, ஒரு உயிரியல் போரை தொடுத்து அழிச்சான். அதுல இந்த பனையும் ஒன்று. இந்த கருப்பட்டி, கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை, கருப்பா இருக்குல்ல, கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தான், கருப்பா இருக்கு. கைக்குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு, பனையிலிருந்து வெள்ளம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் கூழ குடிச்சுக்கிட்டு தானே, இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எதை குடிக்கிறதுனா, பொன்னிறத்தில் ஒன்று விரிச்சு வச்சான், பூரின்னான் சப்பாத்தின்னா. என் ஊரில் அரிசி விலையும் கேழ்வரை விலையும் வரகு விலையும், இந்த கோதுமை கருமா விளையாது. அப்போ பல்ல விளைக்கிட்டு பசியோட வாயை பொழந்துக்கிட்டு இருந்தால் வேற ஊர்லேருந்து வரணும். என் பொருளாதாரம் அங்கே போயிட்டுது. ஏன்னா உணவு அவசிய பொருள், அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டுது. இப்போ கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையாக இருக்கணும்ல, சீனின்னு ஒரு சர்க்கரை, வெண் சர்க்கரை கொண்டாந்தான். சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? நிலத்தில் விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சிட்டது. 30 வயசுக்குள்ள 400 சர்க்கரை எனக்கு இருக்கு, 300 சர்க்கரை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இன்னைக்கு பணக்கார நோய் எதென்று நாங்களுக்கு அறிவியல்ல ஒரு மார்க், ஒரு மதிப்பெண், ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது. படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியில் நாங்கள் சர்க்கரை நோய் என்று எழுதுவோம், அதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் கல் குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான். சிறுமுளை பாதிக்கப்படுவதா, அது தள்ளாடுது, இப்படி நம்ம பதில் எழுதுவோம். இந்த பணக்கார நோய் சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவன் இந்த கூட்டத்திலே இருக்க முடியாது. ஏன்னா பரம்பரை நோயா, பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது. காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள்கள், ரசாயனம், இந்த இனிப்பு, இந்த சர்க்கரை இதுகளை சாப்பிட்றதுனால வந்துட்டுது. அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஒழிச்சான். பனை ஏறுறத கேவலமாக பார்த்தான், பனை ஏறுறத. இங்கே இப்போ பாண்டியன் சொன்னாப்புல பாருங்க, இங்கே கல் மது, அவங்க சொல்கிறபடி கல் மது சரி ஏற்போம். உங்கள் டாஸ்மார்க்கில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயினெல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயிலில் கொடுக்குற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்லை. நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். கல் உணவின் ஒரு பகுதி, சான்றே யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான். நீங்கள் வேணா பாருங்கள், நீங்கள் ஒரு விருந்துக்கே போங்க, சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எனக்கு போதும், எவ்வளவு சுவையான சாப்பாடாக இருந்தாலும் போதும்ன்றான். அது மாதிரி நீங்கள் சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு, இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்கள் குடித்தா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வரை குடிச்சிட்டு தான் இருப்பான். ஆனால் கல் 2 லிட்டரை கொடு, 2 செம்பு, எங்கள் ஊரில் செம்பப்பா அளவு, இப்போ இங்கே லிட்டரு போத்தல், 2 போத்தலை குடி போதும்ன்றான். நீ உலகத்திலேயே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும்ன்றான். கல் உணவின் ஒரு பகுதி. அதை குடித்து செத்தவன், தாலி அறுத்த பொம்பளை, வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான், உலகத்தில் கல் குடித்து செத்தவன் ஒருத்தன் சொத்தை மட்டும் குடிச்சு வித்துட்டான்ப்பா அப்படின்னு ஒருத்தனை காட்டுப்பான். இல்லை, தம்பி சொன்னான் பாரு 7, ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்லை குடிச்சோன்னு தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளைக்கார மாதிரி ஆயிருவேன். உண்மையா இல்லையா? உண்மையில மினுமினுப்பா இருக்கேன். அப்படியே என்னையா மச்சான், என்னையா ஒத்த பண்ண கல் வருக, ஆள் தூக்கலாக இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதியா, எங்கள் அண்ணன் திரிக்கிறாப்புல. நாங்கள் போட்டு அடிச்சுட்டேன். நான்லாம் சொல்கிறதுக்கு வைக்கப்படல. நானே எங்கள் அண்ணன் ரவி வரல, காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில் படிக்கிறோம், ஜெயரிஷன் கல்லூரியில் படித்து எங்களுக்கு வேலையே இங்கே பாருங்கள், உலகத்தில் கல் கடை கல்லூரி வாசலில் திறந்தது எங்கள் கல்லூரியில் தான். இந்த ஒரு கல்லூரி வாசலில் கல் கடை
எங்கள் வாத்தியார் நடராஜ் எங்கள் ஒரு விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணில் காலை இது வெட்டி காலுக்குள்ளே இப்படி காலை உள்ளே விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி இப்படி உட்காந்துக்குருவாடு. பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும். போய் அவங்க வாத்தியாரோடு பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். போட்டாங்கன்னு அந்த கல்லுக்கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேருக்கு போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்போம். அப்போ இங்கே கல்லூரி விட்டு போகும்போது எங்கள் சூடாக இளையாங்குள்ள சாலையில் வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்கள் அண்ணனும் போனோன்னே ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்கே பாருங்கள், இந்த பனையில் இறங்க 2 பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில் ஏறி இறங்குறதுக்குள்ளே இதை முடிச்சுட்டு அந்த பனைக்கிட்ட போய் நிற்போம். அந்த பனையில் இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சிட்டு அடுத்த பனைக்கிட்ட போய் நிற்போம். 13 பனை கல்லை 2 பேரும் குடித்தான். அவன் அருவாப்பட்டியை கல் வச்சுட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் விழுந்துட்டான். ஏண்டா டேய், நீங்கள் படிக்கிறவங்களா ஏடா உங்கள் கணக்கு? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காமல் 13 பனையமாடா பாவியலா குடிப்பியா? அந்த அளவுக்கு காலைல குடிச்சிட்டு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ராஜ வாழ்க்கை. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த படுவாவியை இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்லை மதுவாக்கி, கல் மது அல்ல. என் தம்பி சொல்கிறாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். பூச்சிக்கொல்லிங்கிறோம். பூச்சிக்கொல்லி எலி மருந்து நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்லேருந்து ஒரு லேடி வந்திருக்கா. ஒரு பொம்பளை வந்தாலாம். ஆறாவ எல்லாம் அப்பாவை சந்தித்து நம்மால் வரப்பா பேசிட்டு இருக்கும்போது, ஆழ்வார் நீ இந்த பூச்சிக்கொல்லின்றிய அதை நீ கொஞ்சம் சாப்பிடேன் அப்படின்னா, ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிருக்குள்ள உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவேன். அப்போ எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். அப்போ இந்த கடையில், டாஸ்மார்க் கடையில் விற்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டியை நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்று தான் சொல்லணும். அதை விஷம் என்று தான் சொல்லணும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரி யாரு? கடை முதலாளி யாரு? நான் தான். அவர் தர்றாரு. இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு 87 இருந்து இந்த அரசுன்னு தான். இந்த அரசு 2016 தேர்தலை சந்திக்கும் போது, நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு. என்னங்க நீங்கள் மூடுறீங்களே, இப்போ ஒன்றும் இல்லைன்னா இப்படி கேட்டிங்கன்னா வாயை மூடிடுவோம்னு மூடிட்டு போயிடுது. எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள், 28 மாநிலங்கள் இருக்குது. எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பாப்போம். இந்த பக்கம் மிடாஸ்ன்னு ஒரு பெரிய மிடாஸ், இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேரில் அல்லது அவர்கள் பினாமி பேரில் இருக்குது, அவர்களுடைய ஆட்கள் பேரில். இப்போ இந்த டாஸ்மார்க் இந்த கல்லை திறந்து விட்டால், இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்கள் வெறுக்கிறோம். நாங்கள் அதை மூலிகை சார், தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார் என்றோம். இவ்வளவு உண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னா, இது எவ்வளோ பெரிய புல், இந்த புல்லின் சாறு எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும். தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல இந்த பனைத்தென்னையின் அந்த மார்பிலிருந்து வருகிற ஒரு மூலிகை பால். அது எந்த செயற்கையும் இல்லை. பதனிலிருந்து வர்ற கருப்பட்டியை விட கல்லிலிருந்து வர்ற அந்த பனைத்தென்னையிலிருந்து அந்த கல்லிலிருந்து வர்ற கருப்பட்டிக்கு விலை அதிகம். ஏன்னா இதில் சுண்ணாம்பை தேய்க்கிறான், சற்று கலப்படமாகுதுங்கிறான் வெளிநாடுகளில். அப்போ அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சார் அது. இப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சீமை சரக்கெல்லாம் மூடிடுறோம். உயர்ந்த விடுதிகள், சுற்றுலா தலங்கள், நட்சத்திர விடுதிகள், இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்களை கடற்கரை பகுதியில் வேணால் வச்சுக்கலாம். நீ வேணால் வெளிநாட்டுக்கார பயணிகள் வரும் குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ. ஆனால் பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு என்று சொல்லுவோம். கல்லுண்ணாமை பற்றி எங்கள் பாட்டன் பாடிட்டாருன்றான். வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம்பா, கல்லுங்கிற வேணாம், மூலிகை சாறு. நான் கேட்டேன் பாண்டியன்ட்ட, நமக்கு பனை கொஞ்ச காலம்தான் வருது, 3 மாதம்தான் வருது, தென்னை மரம் வருது, ஆனால் போதுமான அளவுக்கு ஈடு கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஈச்சையை வளர்த்துடலாம் அப்படின்னாப்புல.
அப்போ நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தோம். எங்களுடைய 2016 ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோங்கிற ஒரு வரைவை கொடுத்துருக்கேன். அதில் பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த திட்டத்தில் பாண்டியன் சொல்கிறார்ல, அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னு, அதில் எங்கள் பிள்ளைகள், சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பங்களிப்பு பெருசு. அதில் இங்கே கதிர்காமெல்லாம் வந்திருக்கான், அவன்லாம் தினம் அந்த பனை விதையை நடுறதான் அவனுக்கு வேலையே. நானே நட்டேன், நாங்களாம் நட்டோம். எங்கள் வெண்ணிலாலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் நட்டோம் பனை விதையில். ஏன் இலங்கையிலிருந்து கூட யாழ்ப்பாண பனையெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நட்டோம். அப்போ பாண்டியன் சொல்கிறது இன்னைக்கு நான் நடுறது எனக்கு பயன்படுமான்னு தெரியாது. ஆனால் ஒன்று நாங்கள் செய்வோம், இந்த இருக்கிற பனையை எப்படி பயன்படுத்துவது என்று என் இளைய தலைமுறை பரம்பரைக்கு கற்பித்து விட்டு, நாங்கள் இல்லாது போனால் கூட அடுத்து வருகிற இந்த பனையை தென்னையை பயன்படுத்தி என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தற்சார்படைந்து நிமிர்வார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான். ஆனால் அந்த இயற்கை உணவில் உற்பத்தியில் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், விதையை மரபணு மாற்றுறான். 1 கிலோ கத்தரிக்காய் வாங்கினோம்னா 10 காய் கத்தரிக்காய் இருக்குது 1 கிலோக்குன்னா, அவன் அதை விளைய வைக்க தயாராக இல்லை. மரபணுவை மாற்றி ஒரே காயை 1 கிலோவாக மாற்றுறான். இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் எப்படி இருக்கும், இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது ஒரு பச்சை மிளகாய். ஆமாம், சுரக்காய் எப்படி இருக்கும், குடுவை தயாரிக்கிற மாதிரி நம்ம சுரக்காய். இப்போ நீ பாண்டியன் அந்த பனையேறி இடுப்பில் போட்டிருக்க குடுவை எங்கேயாவது நீங்கள் சுரக்காய் இப்படி விளையுதா? நீங்கள் எங்கே நாங்கள்லாம் விளைஞ்சு வரும்போது ஒரு காயை நாம் பொறுக்கு விதை மரபினர் நாம் எப்படி பொறுக்கு விதை மதன்னு இருப்பார். இப்போ தோட்டத்தில் கத்தரிக்காய் விளைய வச்சுருப்போம், அதில் சிறப்பாக பெருசாக காய்க்கிற கத்தரிக்காயை பார்த்து அதை விதைக்கின்னு ஒரு துணியை கட்டி விட்டுருவோம், மறந்து கூட பறிக்க மாட்டோம். முருங்கைக்காய் புடலங்காயில் விதைக்கின்னு ஒரு துணி அப்படி கட்டி விடுவோம், விதைக்கு கட்டி இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த விதை வீரியமானதாக அதை வச்சுருவோம். மிளகாயும் அப்படித்தான். அதே மாதிரி மாடு, நீ ஜல்லிக்கட்டு மாடு, இந்த கிடா சண்டை சேவல் சண்டையெல்லாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற? கிடாயை மோத விட்ட பரம்பரை. ஏன் மோத விட்டான்? அது வேடிக்கை அல்ல, விளையாட்டல்ல. அதில் வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும், தோற்ற கிடாய் கரியாயிரும். சேவல் சண்டை, வென்ற சேவல் உயிரோடு இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு, தோற்ற சேவல் குழம்பு அடுப்பில் கொதிக்கும். அப்போது ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த பொறுக்கு விதை மரபினர். அப்படி சுரக்காய் காய்ச்சிருக்கும் போது இதை சுரக்குடுவைக்கு விடுவோம் அப்படின்னு அந்த பார்த்து அதை நல்லா அங்கேயே முத்த விட்டு எடுத்துக்கிட்டு வந்து கழுத்தை அப்படி வெட்டிட்டு, தலை வெட்டிட்டு, வைக்கோலை வச்சு சுற்றி அதுக்குள்ளே செருகி வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிறது அழுகி அந்த விதையெல்லாம் விழுந்துடும். அதை அப்படி கொட்டி அப்படி சுரண்டி காய வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் அப்படி அறுத்து அழகுபடுத்திட்டு கழுத்தில் கயிறை போட்டு அதை குடுவையாக்கி தேன் எடுக்க, பதநீர் இறக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். இன்றைக்கி அப்படி ஏதாவது சுரக்க பெற அம்மி குழவி மாதிரி இப்படித்தான் இருக்குது சுரக்க. ஏன் மரபணு மாற்றிட்டான். இப்படி எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அழித்து வந்தவன் இந்த இனத்தை அழிப்பதற்கு அவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களாக சிதைத்து அழித்து வந்தவன். அதில் ஒன்றாக பனை, அவனுடைய பாரம்பரிய பனையை கை வச்சு அழிக்கிறான். இப்போ நமக்கு ஒரு அதிகாரம், இப்போ கல் அதில் இருக்க, கல் நம் உணவின் ஒரு பகுதி, கல் நம் உணவு, கல் நம் உரிமை. அப்படி தான் நம்ம இந்த திருவிழாவை, இது திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்று தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். இப்போ இதில் தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது. கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால், தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும். அது இல்லைன்னா வழி கிடையாது. சும்மா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறைக்கு அனுமதி கொடு, கல் இருக்கு. எங்கள் ஊரில் கல் இருக்குன்னு என் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு. என் ஊர் திசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது, தெரிஞ்சிருவேன்ட்டேன்.
இது வேலை சேட்டை. பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு தாலி ஏற்றிட்டு போகிறான், கொலையை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போகிறான். அதை தடுக்க துப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது பாரியா? நீ குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது. குடிச்சிட்டு கார் வெட்டி போகக்கூடாது. ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா, ஊது ஊது, 1000 ரூபா 1000 ரூபா பெனால்ட்டி. இதெல்லாம் நல்லா ஊதுவான். உள்ள தீவிரவாதி இந்த சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுடுவான். இதெல்லாம் பரிச்சை எழுத போகிற நம்ம பிள்ளைய மூக்குத்தியில் விட்டு கொண்டு வந்த மூக்குத்தியில் கொண்டு போகும்னு நினைப்பாப்பா. மூக்குத்தியில் அவ்வளவு பெர்ஃபெக்ஷன். மூக்குத்திக்கில் கூட விட்டு கொண்டு விட மாட்டான். தீவிரவாதி பார்டரில் பரிச்சை எழுத போகிற பிள்ளையை சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான். அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது. எப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்துக்க. கால கொடுமை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியாக இருக்கும். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை. இந்த பனையை பயன்படுத்தி பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி 1000-500 எங்கள் ஆத்தாளப்பன் கையேந்திய நிலையில் இல்லை. அவன் வாழ்விடத்தில் அரசு பணி. பனையிலிருந்து வெல்லம், நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, பனை ஓலை, கொட்டான், பாய், நாரிலிருந்து கைத்து கட்டில். ஒரு கட்டில் கைத்து கட்டில் விலை அமெரிக்காவின் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய். உனக்கு எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல. நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க. ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசிலிருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு. இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கு? நான் 2016 ஆட்சி வரை கொடுக்கும்போது 3 லட்சம் கோடி. இன்னைக்கு குறைஞ்சது 6 லட்சம் கோடி இருக்கும். பாலின் சந்தை மதிப்பு மட்டும். ஆவின் பால் விற்கிறது அரசு. எங்கே இருக்கிறது பால்? மாடு எங்கே இருக்கிறது? கேள்விக்கு பதில் உண்டா? மாட்டு பாலை அரசு விற்கிறது, மாடு எங்கே? கிடையாது. அப்ப நீ பாலை குடிக்கிறியா? எதை குடிக்கிற? மாடே இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது? கேள்வி இல்லை. அப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு நல்லசாமிங்கிற பெருந்தகையுடையதோ பாண்டியுடையதோ இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை, பொறுப்பு என்பதை உணர்ந்து நிற்கணும். இது பனையேரிகளுக்கான பிரச்சனை இல்லை, நம் பரம்பரைக்கான பிரச்சனை. பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பனையேறதில்லடா. இங்கே முடி வெட்டுறவன்லாம் இந்த சமூகம் நினச்சிருக்கான். அமெரிக்காவில் முடி வெட்டுறவன் ஓன் சமூகம் இல்லை. இங்கே நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவன்லாம் கோனார்னு நினச்சிருக்கான். அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவும் ஆடு மாடு மேய்க்கிறான்டா, அவன் ஏன் இல்லை. இவன் ஒன்று நினச்சிருக்கான், அப்படி தான் நினச்சிருக்கான். ஏசுநாதர் எங்கால் கோனார்னு நினச்சிருக்கான், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்மால் இங்கே யாதவன்னு போட்டால் லல்லு பிரசாத்தையும் மொழையாங்க சிங்க யாதவும் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான், நாங்களும் மேய்க்கிறோம். அவன் யாதவன், நாங்கள் கோன். புரியுதா அவங்களுக்கு? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன். ஒரு இறையை ஏற்று நபி மொழியை ஏற்று அதை வழியாக ஏற்று பின்பற்றிருக்கோம், அவ்வளவுதான். இந்த புரிதல் உனக்கு வரணும். ஒரு காலத்தில் இதே இடத்தில், ஒரு காலத்தில் எழுதி வச்சுக்க, விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும். அங்கே அரசு பணி கொடுக்கப்படும். இப்போ பாண்டியன் சொல்றாருல, அண்ணதை மறந்துரும்னு. உங்களை மாதிரி 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேரையும் பேராசிரியராக்கி பனை எப்படி ஏறி பனையிலேருந்து 17 எப்படி இருக்கிறது, கல் எப்படி இருக்கிறது கற்றுக் கொடு. நீ ப்ரொஃபஸர், மற்றவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு, எவனும் ஏறலாம். அரசு பணி. நான் வேளாண்மை செய்வது அரசு பணியாக்குவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவேன், பனை ஏறுதல் தென்னை மரம் ஏறிதெல்லாம் இருக்குன்னு அரசு பணியாக்குன்னு சிரிக்கிறா. ஏண்டா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன், சாரை ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். உலக உயிர்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளர் இருக்கக்கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாதா? என்ன இது? எழுதி வச்சுக்க.
வேளாண்மை செய்பவன் அரசு பணி, அவனுக்கு 60 வயசில் ஓய்வூதியம், அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பான். நீ நினச்சிக்கிற நீ தம்பி, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர்னு எங்கள் மூதாதை தந்தல்லைய மறைமொழி பொய் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். தம்பி பற்றற்று போயிடறான். மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை எல்லாம் துறந்துட்டான். எல்லா ஆசையும் துறந்து போன ஒரு ஞானி கூட, ஒரு சாமியார் சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுங்கிறான். சோர்லைன்னா செத்து போயிடுவேன் நீ. இந்த செல்ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துட முடியும், தொலைக்காட்சி இல்லாமல் வாழ்ந்துட முடியும், கார் இல்லாமல் வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் வாழ முடியும். நீரும் சோலையெல்லாம் செத்து போயிடுவேன். அப்போ புரிஞ்சுக்க தம்பி, தம்பி நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், ராக்கெட்டை ஏவலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இந்த பனையும் பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை, பனை சார்ந்த நான் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கலை. நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ பாட்டேரு, நீ என்னப்பா இதென்னா என்னமோ சொல்கிறார் அப்படின்ட்டு. அதே இங்கே பார், பகிர்வு கடையில், பங்கீட்டு கடையில், அதை ரேஷன் கடையில் வெள்ளை சக்கரை பேன், நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்து வர வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும். நான் வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான். முன்னாடி ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இல்லை, கொஞ்ச நாளில் ரேஷன் கடையே இங்கே இல்லைன்னு வரும். ரேஷனில் அரிசி தான் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அப்புறம் கடையே இல்லை. நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும். அப்படி இல்லை, வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன்னா, சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதிகமாக வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரியை போட்டு விட்டுருவேன். புரியுதா? நீ கொழுப்படுத்து சாகிறதுன்னு முடிவுன்ட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போ. இப்போ என்ன ஆகுது? எங்கள் அப்பா வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும்னு எழுதி வைக்கிறான். அது கருப்பட்டியை உடச்சி போடும்போது நீ பார்த்தியா? நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன்ட்ட எங்கே இருக்குன்னு கேட்டியா? முன்னாடிலாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்தில். இப்போ இந்த பக்கம் கருணாநிதி ஐயா படம், இங்கே ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா, இங்கிருந்தா வருதா? அதை ஒருத்தனும் கேட்கல. அதுக்கு ஏய் சந்தை இருந்தால் தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்தில். வேலைங்க என்ன தேவைன்னு. இது ஒரு கூட்டம். முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்று போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்தா உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற, அப்படி போய் உட்கார மாட்டேற. என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளைக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்துருக்கியா நீ? அவ்வளோ ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்கள் கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு, எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்போ கூட அண்மையில் கோயம்புத்தூரில் 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒன்றும் இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் இராணுவம் போல இருப்பான். உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது, எதை சாப்பிட்றது, எதை பேசுறது, எதுவும் தெரியல. உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்டில் நொங்கு இளநீர் எவனும் விற்க முடியாது. கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்கே வேறு கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா. தகரம் பெரிய பெரிய தொழிற்சாலையில் தகர சீட்டில் தான் நடக்குது. கட்டி அங்கே உட்காந்து விற்கணும். நீ நொங்கு வேணுமா, இளநீர் சர்பத்து வேணுமா, நொங்கு சர்பத்து வேணுமா, பதநீர் வேணுமா, என்ன வேணும், போடா. அங்கே நகை வேணும், சொலுக்காஸுக்கு போக தெரியுது இல்லை, போடா. இளநீ வேணா அங்கே போய் குடிடா, நொங்கு வேணா அங்கே போய் குடி. எங்கால் வெயில்ல செருப்பு குளிர் ஊட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சுரக்காய், நொங்கு, இளநீர் ரோட்டில் கிடக்கு. உருப்படுமாடா இந்த நாடு? உருப்படுமாடா? காலில் போட்டு மிதிக்கிற செருப்பு. இவர் இந்த செருப்பை புதுசாக ஏசி ரூம்லேருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்புல. கார் 2 கோடி வந்து இறங்குவாப்புல. ரோட்டில் முருங்கைக்காய், கத்தரிக்காய். அம்மா இந்த செருப்பு 1500 ரூபா அப்படியே வாங்கிடுவாப்புல. 5 ரூபா குறைக்க மாட்டாப்புல. இங்கே வந்து கீரை கட்டு வளவை 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 4 ரூபா கொடுக்குறேன். ஏன்? பாவப்பட்டவன் இவன்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பான். பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்புல. போய் வாசப்படியில்
5000 வாங்கினார்ல செருப்பு, அதை வாசலில் விட்டுருவாப்புல. இந்த ரோட்டில் கிடந்துச்சுல்ல, இதை அங்கே உண்டி சமையலர் உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வயிறு வாழ்வாப்புல. எப்படி வைதியில் கிடக்க வேண்டியது குளிர் விட்டாப்பட்டதுக்குள்ள குளிர் அங்கே இருக்க வேண்டிய இடத்து ரோட்டில் கிடக்குது. அப்படி தான் உழைக்கும் மக்கள் எல்லாம், வேளாண் பெருங்குடி மக்கள்லாம் ரோட்டில் கிடக்கிறான். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள், இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள், இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது விதைச்சு உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. வரும். அதைத்தான் சொல்றான் பாரு எங்க மூதாதை. என்னைக்கு சொல்றான்? உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார். உழுவார் உலகிற்கு ஆணி, அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துட்டான். அவன் ஒன்றும் கிடையாது. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம். உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்கிறாப்புல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். அம்பிட்டு கேவலமாக போச்சு உனக்கு. என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவேன், இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் வரலைன்னா நான்லாம் விவசாயம் பார்த்துருப்பேன். நல்ல வேலை அந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பான் இருக்கு. இவன் சொல்கிறது பெரியார் மட்டும் வரல நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டில் போய் என்ன திம்ப? மண்ணளி திம்பிய? உங்களுக்கு கேவலமாக போச்சு. என்ன வேளாண்மை செய்கிறது? வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல், அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். வரிசையில் நின்று 1000-500க்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை. இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை, ஒன்றும் இல்லை, விடுதலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த புரிதலும் இல்லை. திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது. அவனுக்கு இன்பம், நமக்கு துன்பம். அவன் தான் செய்ய மாட்டான்னு தெரியுத, அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடணும். எதுக்கு போடணும்? விளக்கமாறு கூட சீனாவிலிருந்து வருது. விளக்கமாறு அதுவும் கூட குச்சி கிடையாது, பிளாஸ்டிக் குச்சி. விளக்கமாரியே எங்கள் விளக்கமாத்தில் கூட்டினா குப்பை விலகாத? விளக்கமாறு கூட எங்கள் விளக்கமாறு ஆகாத? பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது. தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதற்கான நோக்கம் இல்லை. இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலைக்கொட்டா வாங்குறது. என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்குத்து போல் கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க. நாங்கள் பொதுவாக பூங்குத்து வாங்குறதில்ல, பூ எனக்காக பூக்கிறதில்ல, அது புரிஞ்சுக்கணும். இறந்து போனவனுக்கு போடலாம், சாமிக்கு போடலாம். இறந்தவன் சாமிக்கு இணை ஆயிடலாம். நீ என்னத்தை கிழிச்சிட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும். நாங்கள் என்ன பண்ணிவிட்டா சொல்லு? அது பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டுகளினுடைய உணவு. அதை பிடுங்கி இவருக்கு போட்டணும், மாலையாக போட்டணும். இன்னும் சில கொடுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, இன்னும் காட்சியாக இருக்குது. அதனால் நாங்கள் மாலைகள் வாங்கிறதில்ல, துண்டுகள் போடுறதில்ல. துண்டை போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டுவிட்டான். மாலை போடுற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை. அது மாதிரி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது 4வது ஆண்டிலிருந்து பேசிட்டுருக்குறோம் இதே இடத்துல. இப்போ இன்னி 5வது ஆண்டும் பேசணும். 5வது ஆண்டுலையாவது பேசாமல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வரலாற்று வாய்ப்பு, ஒரு தேர்தல் வருது. அதிலையாவது என் மக்கள் கொஞ்சம் விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவையும் இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு, குறைகளை கேட்குற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும். இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழானோன்னு திருவிழானோ ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ராட்டினம் சுத்தும், சவு மிட்டாய் விற்பான், பம்பாய் மிட்டாய் விற்பான், படம் காட்டுவான்னு வரக்கூடாது. இது உரிமைக்கான போர், இது உரிமைக்கான போர். வார்த்தை பனை திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும். பனை தமிழனுடைய தேசிய மரம். ஈழத்தில் சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அன்னை காசி ஆனந்தன் சொன்னது இருக்கு. பனை மரத்தை போட்டு அதில் ஏறிக்கிட்டு இருக்க ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதி வைப்பான். தமிழன்னா பனை மரத்தை போட்டு பனையில் ஏற ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்தில் எழுதி ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்கான்.
அப்படி நம்முடைய அடையாளம் பனை, நம்முடைய அடையாளம் பனை, அதை நினை என்று இந்த பனங்காடுகளை வளர்க்கணும். ஒரு காலம் வருது, நீங்கள் சாலையில் பயணிக்கும்போது எழுதி வையுங்கள், எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும்போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள், வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், அல்லது நீர் தேக்கமாக இருக்கும், அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும், அல்லது காடுகளாக இருக்கும். இது இப்படித்தான் நீங்கள் சாலையின் இருமருங்கும் பார்ப்பீர்கள். சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக, இரு பக்கமும் பனை இந்த வரப்பில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும். பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்கிறது குல தெய்வம் தான் இது. மாவீரர்கள், எங்களுடைய மாவீரர்களை போற்றும்போது பனையையும் போற்றுவதற்கு காரணம், மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது. அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்து கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம். அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த பனையேறிகள் வைக்கிற கோரிக்கை, இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும். எங்கள் ஐயா நல்லசாமி சொல்கிறது போல கல் உணவின் ஒரு பகுதி, இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது. அவங்களே சொல்கிறாங்க, கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்டின்னா, மது நிரூபிச்சிட்டின்னா பல கோடி தர்றேன்னு கூட சொல்கிறாங்க. அதை கள்ளச்சாராயம் குடித்து செத்து 10 லட்சம் வாங்க கூட தயாராக இருக்கானே ஒழிய, இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாராக இல்லை. கல் குடித்து யாராவது செத்து இப்படி 5 லட்சம் 10 லட்சம் வாங்குகிற நிலைமைக்கு வந்தான்னு ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அதனால் இது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது. இன்னும் 6 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். கல் நம்முடைய உணவு, கல் நம்முடைய உரிமை. அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை. அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை. அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அதை தொடர்ந்து செய்வோம். ஆமாம். அதில் நான் போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது, செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அந்த உரிமையை தான் முழக்கமாக வைக்கிறாங்க, நீங்கள் இருங்க, உங்கள் பிள்ளைகள் போராடி பெறுறோம், தைரியமாக இருங்க. நான் கூட சொன்னேன், இப்போ நீங்கள்லாம் கல் இறக்கும் போது தானே பிரச்சனையாக இருக்குது. நானே நான் ஏறி கல்லை இறக்குறேன், இந்த காவல்துறை என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னோன்னே எங்கள் அன்னைங்கெல்லாம், தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு. இப்போ நான் அப்போ சொன்னேன், பாண்டி பெரிய பனையாக காட்டிடாத, எனக்கு இப்போ பயிற்சி இல்லை, தொடர்ச்சி இல்லை, சின்னதாக ஒரு பனையை காட்டு, நம்ம அறிவித்து சோறுட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார். இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீல்ல, இவ்வளோ பேர் போலீஸாக இருப்பான், நீ ஒரு தடவை பாரு நடக்குதான்னு. நான் அகில இந்திய செய்தியாக்கலை, நீ பாட்டேரு ஒரு நாள் கல் இந்த ஓயறதுக்குள்ளே நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில் இறக்கி, நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏறுவோம் நின்ட்டாப்ல. நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனதை என் ஸ்டேட்டஸில் தன் படத்தில் வச்சுருந்தேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது செய்யாது. இப்போ நாங்களே ஏறி கல்லிறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம். இப்போ அடுத்து ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன். ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி, அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு. மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பாரு. இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன். அப்போவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சரண வருதான்னு பார்ப்போம். அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன். அதை குடிங்க, அதில் ஏதாவது குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு.
என் மனைவிக்கிட்ட சொன்னேன், ஏங்க உங்களால் முடியாதுங்க, இப்போல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு. 2 நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவெடுத்துருக்கேன். அடுத்து உறுதியாக பனை இறக்கி செய்கிறது. இதில் ஒன்றும் இழிவில்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு, நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நீங்கள் பருகிறதுன்னு ஆயிட்டா. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்குறாங்க, அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊரில் தடை பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். கல் நமது உணவு, கல் நமது உரிமை. போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை. தொடர்ச்சியாக சற்றும் தளர்ச்சியின்றி கல்லிறக்கிற உரிமையை பெற களத்திலே நிற்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா கல்லு நல்லசாமிக்கும் அவருடைய உடன் நிற்கிற தோழர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த பனையேறி கல் இறக்கிற உரிமையை பெற பனையேரிகளினுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கிற என் ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி பாண்டியன் அவருக்கும் அவருடைய இணையருக்கும் அவர் உடன் நிற்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்முடைய போராட்டமும் ஒரு நாள் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.